ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் மாமியார் எங்கள் அம்மாச்சி உட்காந்து வேடிக்கை பார்க்குறாங்க. நாங்கள் சட்டியெல்லாம் எடுத்தாச்சு இல்லையா, நைட் ஆகிடுச்சு. ஸோ நைட்டு வந்து ஒரு 8 o'clock மேலே நாங்கள் வந்து திருவிழா பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம். ஆட்டோவில் தான் போயிருந்தோம். ஆட்டோவோட பேக் சைடில் உட்காந்துருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொன்னேன் இல்லையா, டாக்கேஸில், வேனில், பைக்கில், ஆட்டோவில் இப்படி தான் ஊருக்கு அந்த திருவிழா பார்க்க போவாங்க. சூப்பராக இருக்குங்க. கலர் கலராக வந்து பசங்க, கேர்ள்ஸு, பாய்ஸு, குட்டி பசங்க, குட்டி வாண்டுங்க போகிறாங்களா. இந்த பக்கம் ஃபுல்லாக கடையாக இருந்துச்சு. அந்த லைட்டாக பலூன்ஸு உள்ளே ஹார்ட் வச்சு நிறையா இருந்துச்சு. ஆனால் இவங்க 2 பேரையும் கண்ட்ரோல் பண்ணி கூட்டு போகிறதே பெரிய டாஸ்க்காக தான் இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா போனோடனே பொம்மை வாங்க முடியாதுல்ல. வாங்கினா உள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரவங்கள உடச்சிருவானுங்க. வந்து வாங்கலான்னாலும் அவங்களுக்கு மனசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீங்கான்ஸு, அந்த பவுலு, அதெல்லாம் அழகழகாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு தான் போனோம். எப்படி தான் இதெல்லாம் கொண்டு வந்து எப்படி தான் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு எனக்கு உண்மையிலே புரியவே இல்லைங்க. சத்தியமாக என்னன்னே தெரில. எப்படி தான் அந்த கடையை போடுறாங்க, இந்த டென்ட்டு, இந்த திருவிழா டைமில் எப்படி கரெக்டாக வர்றாங்கன்றதே நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். என் பையன் இல்லை, அந்த சிப்ஸ் ரோலு அது வேணும்னு சொன்னான். ஆயில் சேராதுன்னு சொன்னால் அம்மாச்சி கூட இருக்காங்க, கேட்பாங்களா. இங்கே பாருங்கள, சில்வர் பாத்திரம் குட்டி குட்டியாக க்யூட்டாக இருக்குது, அழகழகாக இருக்குது. நான் எங்கள் பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்லாம் நிறைய வாங்கியிருக்கேன். அவன் வந்து பொட்டேட்டோ ரோல் வாங்கி சாப்பிட்டான். சாப்பிட்டோன்னே சார் நல்லா இருக்குது அப்படின்ட்டாரு. என் தங்கச்சி வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி திருவிழாவில் பார்ப்போம் இல்லையா, அப்போ எல்லோரும் வரும்போது அதை மீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு ஒரு கரும்பு ஜூஸ் குடிக்கலான்னு நானும் எங்கள் தங்கச்சி பையனும் கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா, வெக்கைக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சிப்ஸு வேணான்னு சொல்லிட்டான், தீரன். ஸோ நாங்கள் தான் வாங்கி குடிச்சிட்ருந்தோம். அவன் வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். போகும்போது எங்கள் அப்பா வந்து இங்கே ஒர்க் பண்ணுவாரா, இந்த போலீஸ்காரங்க இருக்காங்களா, அவங்களும் எவ்வளோ தான் கூட்டத்தை மெயின்டைன் பண்ணுறது, அவங்களுக்காக சாப்பாடு செய்வாங்க. அதனால் எங்கள் அப்பாவை பார்க்க போயிருந்தோம். இவர் தான் எங்கள் அப்பா. அங்கே சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. சூப்பராக சமைப்பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் இல்லையா, வெறும் சாப்பாடு, சாம்பார், கத்திரிக்காய் வெஞ்சனம், ரசம், மோர், செம்ம டேஸ்ட்டு. எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கெல்லாம் பார்த்தா ஒரு சந்தோஷம். எப்போயுமே பேரன் பேத்தியில் பார்த்தா சந்தோஷம் தானே. அதுவும் வந்துட்டு பெரிய பொண்ணு சின்ன பொண்ணை பார்த்தா ரொம்ப சந்தோஷம். பேசிக்கிட்டு இருந்தோம். எல்லோரும் சாப்பிட்டு போய்கிட்டு இருந்தாங்க, வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் ஊர்லேருந்து வந்து அம்மாச்சி பெரியம்மாலாம் வேலைக்கு வந்திருந்தாங்க. அப்போ அவங்க வந்துட்டு எப்போ வந்தேன் என்னென்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியே நாங்கள் வந்துட்டு அது சரி போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு பேரைங்களுக்கு வந்துட்டு பொம்மை வாங்கணும்ல, ஆளுக்கு 500 கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஃபோட்டோ எடுக்கிற போலீஸ்கார அண்ணன் கொடுக்க வந்துட்டார். என்னம்மா இந்த கூட்டத்தில் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்புறம் அம்மா வந்து தீரனுக்கு வந்துட்டு மாவிளக்கு எடுத்தாங்க. அப்புறம் ஒரு வழியாக உள்ளே போயிட்டு செஞ்சுட்டு வந்துட்டோம். நூடுல்ஸ் ஐட்டம் அந்தளவு வேர்த்து விறுவிறுத்து, எப்பா ரொம்ப சின்ன பசங்களை வச்சுட்டு எப்படி வராங்கன்னு தெரில. அப்புறம் வந்துட்டு வெளியில் வந்தோடனே நமக்கு என்ன பேங்கிள் கடை, பேங்கிள் வாங்கியாச்சு. அது என்னமோ தெரிலங்க, கோயிலுக்கு இந்த மாதிரி திருவிழா இப்படி போனோம்னா இந்த கடைகளை பார்த்தா நமக்கு ஒன்று பேங்கிள் வாங்கியே ஆகணும். அந்த மாதிரி ஒன்று இருக்குது. நான் எதுவுமே வாங்கவும் மாட்டேங்க, விரும்பவும் மாட்டேன். ஆனால் இந்த வளையல் மட்டும், கண்ணாடி வளையல், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்ணாடி வளையல் மட்டும் வாங்கிடுவோம். வாங்கிட்டு இல்லை இந்த என் தங்கச்சி வீடியோ எடுக்கணுமா, கூட வீடியோ எடுத்துறேன் போடு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுச்சு. எங்கள் பாப்பாவுக்காக இந்த கம்மல் பார்த்தோம். எல்லா மாடல் கம்மலுமே இருக்குங்க. எனக்கு ஒன்றும் பிடிக்கல.